தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அரசாங்கம் பண்ண முதல் முயற்சி, அப்படியே கலவரம் வெடிக்கும் சூழ்நிலை வந்தா கூட உயிர் சேதங்கள் எக்காரணத்துக்கொண்டும் நடக்கக்கூடாது. ஏன்னா பாகிஸ்தான்லேருந்து 18லேருந்து 24 ட்விட்டர் ஹேண்டில் கேட்டதெல்லாம் ஒரே கேள்வி, எத்தனை பேர் பலி, எத்தனை உயிர்கள் போயிடுச்சு, ஒரு உயிராவது போச்சா? போகலன்னா இந்த போராட்டம் ஃபெயிலியர். அமெரிக்க அந்நிய சக்திகள் இந்த போராட்டத்தை ஊடுருவிப்பது என்பது அப்பட்டமான உண்மை. பல ஃபோட்டோக்கள் வெளியே கசிகின்றன. அமெரிக்கர்கள் அங்கே வந்து வி ஸ்டாண்ட் வித் யூ அப்படின்னு சொல்லி போடுறது, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது, அவர்களுக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய போராட்டத்தில் என்ன வேலை? அது எப்படி 17ஆம் தேதி அமெரிக்க எம்பசிக்கு வந்து ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடக்கும், அது இளைஞர்கள் போராட்டமாக இருக்கும். 17ஆம் தேதி அவங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? அது போனால் போகுது. பிரகாஷ் ராஜ் ஃபவுண்டேஷன் வந்து ஏன் இதில் மும்முரம் காட்டுது? பிரகாஷ் ராஜுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அவரே ஒரு மாநிலத்தில் 3 மாநிலத்தில் ஓட்டு வச்சுட்டு இருக்காரு. அதுவே ஒரு முதல்ல குற்றம். இவர்களை ஏன் முன்னிறுத்த வேண்டும் இந்த சிஜேபி? சமுதாய விரோத சக்திகள் ஊடுருவிட்டன. எப்போ சமுதாய விரோத சக்திகள் உன் போராட்டத்தை ஊடுருவிச்சோ நீ என்ன பண்ணிடணும்? போராட்டத்தை கலைச்சிருக்கணும். ஆண்மகனாக இருந்தால் அதை செய்திருக்கணுமா கூடாது. இதே அண்ணா ஹசாரே ஒரு காலத்தில் போராட்டம் பண்ணார். அண்ணா ஹசாரே போராட்டத்தில் இது மாதிரி கல்வீச்சு தாக்குதல்களும் பீர் பாட்டில் எடுத்து அடிக்கிறதும் இதெல்லாம் நடந்ததா? இது எந்த மாதிரியான மனநிலை? இது மாணவர்களோட இயல்பான மனநிலைன்னு நினைக்கிறீங்களா? நீட் எதிர்ப்பு என்பது கண்துடைப்பு நாடகம். FCRA வரக்கூடாது என்பதுதான் இதற்கு உண்மை பின்னணி. நீட்டு வெறும் சாக்கு, FCRAவை நீக்கு, இல்லை நாட்டை சுட்டு பொசுக்கு, இதுதான் திட்டம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் ஜெயந்த். ஜெயந்த் சார். சார், இந்த தொடர்ந்து டெல்லியில் போராட்டம் நடந்து கொண்டு வந்தது. இப்போ சோனம் வாங்சுக் அவர்கள் தன்னுடைய உண்ணாவிரதத்தை வந்து முடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த உண்ணாவிரதம் முடிஞ்சது, இந்த போராட்டம் முடிவு பெற்றதுக்கு அர்த்தமா இருக்குமா, இல்லை தொடர்ந்து இவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு தான் இருப்பாங்களா மாணவர்கள்? நீட்டை குறித்து, அதாவது நீட்டை வந்து ஃபேராக நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அன்னொன்று அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். இது ரெண்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 7 ஸ்டெப்ஸ், அதாவது 7 படிகள் இருக்கு அரசாங்கம் இதை கட்டுப்படுத்துறதுக்கு. அதில் 7 படிகளில் 2 படிகள் நான் இப்போ சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. முதல் 5 படிகள் நான் சொல்லிடுறேன். அப்போ நம்ம எந்த படியில் மற்ற 2 படிகள் என்னவா இருக்கலாம் நீங்கள் கணிச்சுக்கோங்க. முதல் படி, சோனம் வாங்சுக்கையும் இந்த சோகால்டு இந்த ஆர்ப்பாட்டத்திலிருந்து தனிமைப்படுத்துவது. அது பண்ணிட்டாங்களா? தனிமைப்படுத்திட்டாங்களா? அவரை தனியாக துண்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அவர் முதல்ல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவர் மேதாந்த் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னு சொன்னாங்க, சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் அரசாங்கம் அவர்கிட்டயே நேராக பேச்சுவார்த்தையில் இறங்கிச்சு. அவர் முதல்ல வந்து நான் தொடருவேன்னு சொன்னவர் திரும்பி அவரே அந்தர்பல்ட்டி அடித்தார். அந்தர்பல்ட்டி அடித்து எனக்கு தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் செய்தால் போதும் என்ற ஒரு அளவுக்கு ஒரு அவரால் கையால் எழுதப்பட்ட ஒரு லெட்டர் வெளியே பப்ளிஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு லெட்டரில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இறந்த மாணவர்களுக்கு, அதாவது இந்த நீட்டு லீக்கான அப்புறம் சூசைட் பண்ணிக்கிட்ட மாணவர்களுக்கு தலைக்கு 1 கோடி ரூபாய், அதாவது இறந்தவருக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டதும், ரெண்டாவது வந்து நீட்டை நிறையா நடத்தணும்னு சொல்கிற ஒரு கோரிக்கை முன்வைத்து பேசிட்டு, அதை பற்றி பேசிட்டு மாத்திரம் விட்டுட்டார். இந்த சைடு அடுத்த கட்டமாக என்ன பண்ணாங்க, இந்த போராட்ட குழுக்குள்ளேயே பிரச்சனைகள் வலுத்தது. அன்னைக்கு டெல்லியை நோக்கி, பாராளுமன்றத்தை நோக்கி அவங்க 20ஆம் தேதி நடைபயணம் மேற்கொண்ட போது சட்டவிரோதமாக 163 தடை உத்தரவையும் மீறி, முன்ன 144, இப்போ 163 அது தடை உத்தரவு மீறி அவங்க போராட்டம் நடத்தும் போது ஆசுதோஷ் ரங்காவும் சௌரவ்தாஸும் JP நட்டாவின் வீட்டில் அமர்ந்திருந்தனர். எங்கள் செல்ஃபோன் பிடிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குது, ஃபோட்டோ ஆதாரம் இருக்குது, அவங்க கையில் செல்ஃபோன் இருக்கிறதுக்கு. நான் உங்களுக்கு வேணும்னா கூட அனுப்புகிறேன், நான் நீங்கள் வீடியோவில் போடலாம். தீப்கே என்ன கேட்டிருக்கான், அபிஜித் தீப்கே, ஏண்டா பாவீங்களா
நீங்கள் பாட்டுக்கு போய் மந்திரி வீட்டில் உட்காந்துட்டீங்க, நான் முட்டு சந்தில் நிற்க வச்சுட்டீங்க, போலீஸ்காரன் என் ரவுண்டு கட்டினான்னா நான் தானடா மாட்டியிருப்பேன்னு சொல்லிட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டான். இது நடுவில் விஜேதா தஹியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் இருக்கான். அவன் யார், ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் ஒன்று இருக்குது, துருராத்தின்னு சொல்லிட்டு. அந்த துருராத்தியோட செல்லப்பிராணி இங்கே விஜேதா தஹியான்னு ஒருத்தன் இருக்கான். அந்த செல்லப்பிராணி என்ன பண்ணிச்சுறான்னா, இந்த இவ்வளோ போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது பர்கர் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தது மெட்ரோ ஸ்டேஷனில். இதை பார்த்துட்டு இது வீடியோவாக லீக் ஆகிடுச்சு. லீக் ஆன உடனே அபிஜித் தீப்கே வந்து இவனை அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளருக்கான நான் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க விட்டான். அதுக்கு அவன் என்ன கேட்டான், ஏன்னா சோனம் வாங்சுக் மேலே மேடையில் படுத்துட்டு இருக்கும்போது நீ தானடா வந்து அன்னைக்கு கச்சோரியும் சமோசாவும் சாப்பிட்ட, நான் பர்கர் சாப்பிட்டா தப்பு, நீ சமோசா சாப்பிட்டா சரியா? ஆனால் உண்மையான பிரச்சனை அது இல்லை. இந்த போராட்டத்தில் வந்து LGBTQ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், நாங்கள் எந்த உடையும் அணியலாம், நாங்கள் எப்படியும் இருக்கலாம் அப்படின்ட்டு சிந்தனை கொண்ட சில நபர்கள் இருப்பாங்க. அது அவங்கவுங்க போக்கு, ஏன்னா அது தவறுன்னு அது அவங்க மூளைக்கு ஏற்றவாறு அவங்க பண்ணுறாங்க. நான் அதை பற்றி பெருசாக நான் கமெண்ட் சொல்ல விரும்பல. ஆனால் இவங்களுக்கு விஜய் தஹியாவுக்கும் கருத்து வேறுபாடு வந்தது. அப்படிப்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் என்ன வேலைன்னு சொல்லி பேச போய் அவங்கள பார்த்தா அவருக்கு அலர்ஜி. ஆனால் கம்யூனிச கொள்கை கொண்ட நபர்கள் நிறைய பேர் இப்படி இருப்பாங்க. ஐசா என்ற அமைப்பும் டைஃபி என்ற அமைப்பும் SFI என்ற அமைப்பும் சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இது மாதிரி ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுல இருக்கிறதுனால அபிஜித் தீப்கே கிட்ட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் இந்த போராட்டத்து காலத்தில் நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காரணுன்னா விஜேதா தஹியாவை தூக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த மையப்புள்ளிகளாக இந்த போராட்டத்துக்கு இருந்தவங்க யார்? அபிஜித் தீப்கே, விஜேதா தஹியா, சௌரவ் தாஸ், ஆசுதோஷ் ரங்கா. 4 பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் வந்தன. கரெக்டா? அது 2வது படி. 3வது படி, அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? அரசாங்கம் பண்ண முதல் முயற்சி, அப்படியே கலவரம் வெடிக்கும் சூழ்நிலை வந்தால் கூட உயிர் சேதங்கள் எக்காரணத்துக்கு கொண்டும் நடக்கக்கூடாது மாணவர்கள் சைட்ல இருந்து. ஏன்னா பாகிஸ்தான்லேருந்து 18லேருந்து 24 ட்விட்டர் ஹேண்டில் கேட்டதெல்லாம் ஒரே கேள்வி, எத்தனை பேர் பலி, எத்தனை உயிர்கள் போயிடுச்சு, ஒரு உயிராவது போச்சா? போகலன்னா இந்த போராட்டம் ஃபெயிலியர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பாராளுமன்றத்தில் இவங்க அத்துமீறி நுழைய போயிருந்தா CASF இவங்களை சுட்டிருப்பாங்க. சுட்டிருந்தா உயிர் பலி நிச்சயம். இல்லை CASF வழி விட்டுருந்தாங்கன்னா இவங்க பாராளுமன்றத்துக்குள்ளே போயிட்டு பாராளுமன்றத்தை துவம்சம் பண்ணி அடித்து நொறுக்கி எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்திய இறையாண்மை கேள்விக்குறியாக இருக்கும். 2த்தையும் நடக்க விடலை. போராட்டத்தை எங்கே இருக்கணுமோ அங்கேயே கட்டுப்படுத்துகிறாங்க. 2வது, மீடியா நெரேட்டிவை வந்து கவர்மெண்ட் மெதுவாக மாற்றிச்சு இவர்களுக்கு எதிராக. போராட்ட குழுக்களுக்குள்ள அந்நிய சக்திகள் உள்ளே நுழைந்து ஊடுருவின அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான பிம்பம் தான், தவறான பிம்பம் இல்லை. இல்லைன்னா கல் எங்கேருந்து வரும்? 120 போலீஸ்காரங்க மண்டையை உடைச்சிருக்காங்கன்னா சும்மாவா? அரசாங்கம் போட்ட உத்தரவு என்னன்னா, நீ அடிக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் உடம்பு கீழே லத்தியில் அடி, முட்டியை பார்த்து அடி, காலை பார்த்து அடி. அவன் வந்து முன்னோக்கி செல்லாமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னவோ அதை பண்ணு. டியர் கேஸ் யூஸ் பண்ணு, தண்ணி யூஸ் பண்ணு, பீச்சி அடி. ஆனால் துப்பாக்கி சூடு எக்காரணத்துக்கு ஒன்று நடத்தப்படும். ஸோ இது 2வது அணுகுமுறை. 3வது அணுகுமுறை, ஃபஸ்ட்டு சோனம் வாங்சுக்கை தனியாக எடுத்தது, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்குனது. 3வது வந்து அந்த சோகால்டு இந்த மார்ச்சை வந்து நிறுத்தினது, பாராளுமன்றத்தை நோக்கி அந்த இதை நிறுத்தினது. 4வது அவங்க அரசு வந்து பண்ண நேரிட்டது என்னடான்னா, இன்டைரக்டாக டைலாக் ஓப்பன் பண்ணுறது, சோனம் வாங்சுக் கூட பேரலாக பேசுறது. இந்த அபிஜித் தீப்கேக்குள்ளேயே ஏன் பிரிவினை உந்தருக்குன்னு பார்த்துருக்கீங்கன்னா, சௌரவ் தாஸும் ஆசுதோஷ் ரங்காவும் தான் கவர்மெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, அபிஜித் தீப்கே பேச மாட்டேங்கிறான். பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி என்னடான்னா, இவன் விஜேதா தஹியா வந்து அபிஜித் தீப்கேவோட மெசேஜ்களை எடுத்து லீக் பண்ணிட்டு உட்காந்துருக்கான், அசிங்கமான மெசேஜஸ். ஸோ இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் வந்து பேச்சுவார்த்தை பேரலாக 2-3 ஆட்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. 5வது கட்டம் வந்து இந்த போராட்டத்தை ஜந்தர் மந்தருக்குள்ளேயே அடக்குவது, வேற எங்கேயும் பரவ விடாம. போராட்டம் நடத்து நீ, ஆனால் அங்கே இடத்து மட்டும்தான் நடத்தணும், மற்ற இடத்துக்கு ஸ்கேட்டர் ஆகாம.
ஏன்னா ஜந்தர் மந்திரம் மேக்ஸிமம் அவங்க ஹோல்ட் பண்ணக்கூடிய மக்கள் எத்தனை பேர் வர முடியும்? 3000-3500 மேலே முடியாது, இடம் பத்தாது, அதுக்கு மேலே இல்லை. வள்ளுவர் கோட்டத்தில் எத்தனை பேர் வர முடியும்? ஸ்ட்ரென்த் அவ்வளோதான் அதுக்கு. ஸோ அதுக்கே அடக்கி வைக்கிறது. இது 5 கட்டங்கள். இந்த 5 கட்டங்கள் அரசு வந்து செய்திருக்கிறது. ஆனால் இவ்வளோ தூரம் வந்திருக்கணுமான்னு கேட்டால் என்னோட தனிப்பட்ட கருத்து, அரசு எஸ்பெஷலி அரசாங்க நிர்வாகம் திறன்பட செயல்பட்டிருக்க வேண்டும். 21ஆம் நூற்றாண்டு இளைஞர்களின் கோபங்களை புரிந்து கொண்டு செயல்படாமல் தவறியது ஒரு பெரிய குறைதான். குறிப்பிட்டு இன்னைக்கு யூஜிசி எஜுகேஷன் செக்ரட்டரி, அவர் யூஜிசி சேர்மனும் கூட, வினீத் ஜோஷி, அவரை மாற்றம் செய்திருக்காங்க. அப்போ இந்த வே கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு பெரிய தவறு நடந்திருக்கிறதாக ஒத்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இதுக்கு அர்த்தம். இன்னொரு விதத்தில் நாம் எடுத்து பார்க்கும்போது அரசாங்கம் 2 விஷயங்களை கரெக்டாகவும் பண்ணியிருக்கு, லேட்டாக பண்ணாலும். ஒரு விஷயம் வந்து அதாவது ட்ரையல், அதாவது ஸ்பீடி ட்ரையல், ஃபாஸ்ட் கோர்ட்டுங்க வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இது மாதிரியான பேப்பர் லீக் கேஸுகளை துரிதப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, புது சட்டத்தை ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. புது சட்டம் ஏற்றினா மாத்திரம் பத்தாது. என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன். ஒரு அகடமிஷியனாகவும் ஒரு சராசரி குடிமகனாகவும் என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். இது மாதிரியான வினாத்தாள் லீக்குகளும் இது மாதிரி தவறுகளும் நம் சமுதாயத்தில், அதுவும் இந்தியா மாதிரி ஒரு அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டில் நடந்ததுன்னா அரசாங்கத்தின் மீதும் சரி கல்வித்துறையின் மீதும் இருக்கக்கூடிய நம்பிக்கை சிதைந்து விடும். அது சிதைந்து போச்சுன்னா மக்கள் போராட்டத்தில் டெஃபினட்டாக வந்து இறங்குவாங்க. அது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோன்னா இதுக்கு கடுமையான தண்டனைகள், எவ்வளோ கடுமையான தண்டனை கொடுக்கணும்னா 14 வருடம் கடுங்காவல் தண்டனை கொடுக்கணும் பேப்பர் லீக் பண்ண. அது எந்த தேர்வான, டிஎன்பிசி தேர்வு முதல் யூபிஎஸ்சி தேர்வு வரை, ஐஐடிஎம் தேர்வு வரை, ஐஐடிஜி தேர்வு வரை, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தேர்வு, எந்த தேர்வு, அரசாங்க தேர்வுகள் எது நடந்தாலும் முறைகேடு நடந்தால், பேப்பர் லீக் என்று ஒன்று இருந்தால் அதற்கு 14 வருடம் கடுங்காவல் தண்டனை. அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டால் அந்த மாணவரோ அந்த மாணவியோ மாணவரோ யாரோ ஒருத்தர் அதனால் அந்த மனவடைச்சல் காரணமாக உயிரிழந்தால் அவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, நஷ்ட ஈடு. அந்த நஷ்ட ஈடு என்பதை இந்த சோகால்டு இந்த ஆட்கள், முக்கியமான புள்ளிகள் யாரெல்லாம் இந்த லீக்கில் இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் செய்து ஏலம் விட்டு, காசு வேணும்னா முன்னாடியே கொடுத்துட்டோம் கவர்மெண்ட்டோட எக்ஸ்செக்கருக்கு அவங்க சொத்துக்களை பறிமுதல் செய்து ஏலம் விட்டு எடுத்துக்கணும். அப்போ பயம் வருமா வராது? நீங்கள் சொல்லுங்கள். தண்டனை கடுமையாக்கணுமா ஆக்க வேணாமா? சார், இது ஒரு சமுதாயத்தோட பிரச்சனை, அடுத்த தலைமுறையோட பிரச்சனை. அதுக்குன்னு நான் சிஜேபி பண்ணுறது சரின்னு நான் சொல்ல வரல. சிஜேபி பண்ணதை வந்து நியாயப்படுத்தவும் விரும்பலை. அங்கே போயிட்டு ராமருக்கு எதிரான கோஷங்களும், அங்கே போயிட்டு இந்து சமயத்துக்கு எதிரான கோஷங்களும், ஆர்டிக்கல் 370 திரும்பி எடுத்துட்டு வான்ற கோஷமும், இன்னும் சொல்ல போனால் ஒரு படி மேலே சொல்ல போனால் பாரத மாதாவுக்கு புருஷன் யாருன்னு சொல்லி கேட்ட கோஷமும், இதெல்லாம் வந்து எந்த விதத்தில் நீட் எக்ஸாமுக்கு சம்மந்தப்பட்ட கோஷங்கள் உங்களால் நியாயப்படுத்த முடியுமா? அடுத்து, அமெரிக்க அந்நிய சக்திகள் இந்த போராட்டத்தை ஊடுருவிப்பது என்பது அப்பட்டமான உண்மை. பல ஃபோட்டோக்கள் வெளியே கசிகின்றன. அமெரிக்கர்கள் அங்கே வந்து வி ஸ்டாண்ட் வித் யூ அப்படின்னு சொல்லி போடுறது, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது, அவர்களுக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய போராட்டத்தில் என்ன வேலை? அது எப்படி 17ஆம் தேதி அமெரிக்க எம்பசிக்கு வந்து அவர்கள் மக்களை வந்து இங்கெல்லாம், அதாவது சென்ட்ரல் டெல்லியில் ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடக்கும், அது இளைஞர்கள் போராட்டமாக இருக்கும். அடுத்து 21ஆம் தேதி வந்து ஃபார்மர் அஜிடேஷன், 250க்கும் மேற்பட்ட விவசாய அமைப்புகள் வந்து போராட்டத்தில் ஈடுபட போகிறாங்க. கிசான் காட்டில் அவங்க வர போகிறாங்க. அதனால் நீங்கள் டெல்லியில் இந்த இடங்கள் எல்லாம் தவறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க சுற்றுலாவுக்கு வந்த நபர்களுக்கு எப்படி அவங்க வந்து இது மாதிரி ஒரு விஷயத்தை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க அமெரிக்கா? 17ஆம் தேதி அவங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? சரி, அது போனால் போகுது.
ஷபனா ஆஸ்மி போன்ற நபர்கள் இந்த போராட்டத்துக்கு வந்து கலந்துக்கிறதுக்கு ஷபனா ஆஸ்மி வந்து அவங்களோட ஆக்ஷன் எய்ட் இந்தியா என்ற அமைப்புக்கு 85 கோடி முதல் 100 கோடி ரூபாய் பணம் வந்து எப்படி வந்தது, ஏன் வருது? பிரகாஷ் ராஜுக்கு வந்து பிரகாஷ் ராஜ் ஃபவுண்டேஷன் வந்து ஏன் இதில் மும்முரம் காட்டுது? பிரகாஷ் ராஜுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அவரே ஒரு மாநிலத்தில் 3 மாநிலத்தில் ஓட்டு வச்சுட்டு இருக்காரு அவர். அதுவே ஒரு முதல்ல குற்றம். ஒருவேளை சார் அவருக்கு பொருந்தாது போல இருக்கு, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பொருந்தாது போல இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட நபர் வருவதும் இந்த நான் ஒரு கேள்வி வந்து எல்லாரையும் நோக்கி மக்களை நோக்கி வைக்க வேண்டிய கேள்வி, இந்த ஜந்தர் மந்தர் ப்ரொட்டஸ்டில் பங்கேற்ற மாணவர் அமைப்புகள், அது எந்த மாணவர் அமைப்பாக இருக்கட்டும், அது ஐசாவாக இருக்கட்டும், டைஃபியாக இருக்கட்டும், ஏபிவிபியாக இருக்கட்டும், என்எஸ்யூஐயாக இருக்கட்டும், எந்த அமைப்பாக இருக்கட்டும், குறிப்பிட்ட கம்யூனிஸ்ட் அமைப்புகள் எங்கேருந்து வந்தாங்கன்னு எடுத்து பார்த்தோன்னா ஜேஎன்யூவில் லல்லன் டாப்னு ஒரு இது இருக்குது, ஒரு சேனல். அந்த சேனலில் சில பசங்க வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணோன்னா கூட எங்களை அட்டன் பண்ணக்கூடாது, இல்லைன்னா ஹாஸ்டலில் வந்து சேர மாட்டீங்கன்னு மிரட்டி எங்களை இங்கே இழுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜந்தர் மந்தருக்கு. இந்த டைஃபையும் ஐசாவும் வந்து இவர்களுக்கு என்ன வேலை? நான் கேட்குறேன், இப்போ ஜேஎன்யூக்கு வந்து முழுமையாக சென்ட்ரல் ஃபண்டிங் கொடுத்து மத்திய அரசு தான் அதுக்கு அந்த யூனிவர்சிட்டிக்கு முழுமையாக காசு கொடுக்குது. அங்கே ஸ்காலர்ஷிப்பில் படிக்க வராங்க. ஸ்காலர்ஷிப்பில் படிக்க வரவங்க அரசியலில் ஈடுபடுறது நியாயமா? வரிப்பணத்தை மக்கள் வரிப்பணத்தில் நீ வந்திருக்க, படிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு சமுதாயத்துக்கு சேவை செய்யணுமா, இல்லை உன் வீட்டுக்கு சேவை செய்யணுமா, இல்லை இங்கே உட்காந்துட்டு 3 வருஷம் படிக்க வேண்டிய படிப்பு 5 வருஷம் படிச்சுக்கிட்டு கவர்மெண்ட் காசை வந்து உனக்கு கொடுத்துட்டு இருக்கணுமா? பொதுமக்கள் வரி பணத்தில் நீ வந்து ஊக்கத்தொகை வாங்கிட்டு நீ தேர்தல் நின்றுட்டு உன் படிப்பையும் முடிக்காமல் உன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு நாட்டோட காசையும் சுரண்டிக்கிட்டு பெருச்சாளி மாதிரி உட்காந்துட்டு இருந்தா எப்படி? இவங்களுக்கு வந்து இவங்களோட அடிப்படை கடமையும் தேவையும் வந்து படிப்பை முடிக்கிறதா, இல்லை ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிக்கிட்டு நாட்டுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பிக்கிட்டு, இன்னும் சொல்ல போனால் ஒரு படி மேலே போய் சொல்ல போனால் பாரத் தேரே டுக்குடே ஓங்கே அப்படின்னு சொல்கிறது, இந்தியா துண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற கோஷமும், இந்தியா வித்தவுட் போஸ்ட் ஆஃபீஸ், இந்தியாவுக்கு அட்ரஸே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற கோஷமும், நடு விரலை காட்டி இந்த விரலை காட்டி எஃப் என்ற சொல்லி ஆர்மி அப்படின்னு சொல்கிற கோஷமும், இதெல்லாம் வந்து மாணவர்களா? இவங்க நாளைக்கு சமுதாயத்துக்குள்ள வந்தால் இவங்க சமுதாயத்துக்கு நல்லது பண்ண போகிறாங்க. ஒன்று நாட்டுக்காவது நல்லது பண்ணணும், இல்லை வீட்டுக்காவது நல்லது, முதல்ல வீட்டுக்கு நல்லது பண்ணுவானா? இப்படிப்பட்ட நபர்களை வந்து ஊக்குவிப்பது சரியா? இவர்களை ஏன் முன்னிறுத்த வேண்டும் இந்த சிஜேபி? அந்நிய சக்திகள், அதாவது சமுதாய விரோதி சக்திகள் ஊடுருவி விட்டன. எப்போ சமுதாய விரோத சக்திகள் உன் போராட்டத்தில் ஊடுருவிச்சோ நீ என்ன பண்ணிருக்கணும்? போராட்டத்தை கலைச்சிருக்கணும். ஆண்மகனாக இருந்தால் அதை செய்திருக்கணுமா? கூடாது. இதே அண்ணா ஹசாரே ஒரு காலத்தில் போராட்டம் பண்ணார். அண்ணா ஹசாரே போராட்டத்தில் இது மாதிரி கல்வீச்சு தாக்குதல்களும் பீர் பாட்டில் எடுத்து அடிக்கிறதும், ஜேர்னலிஸ்டுங்களை கண்ட இடத்துல இடுப்பு போட்டு கிள்றது, கண்ட இடத்துல வந்து பிடிச்சி அவங்கள அழுத்தம் கொடுக்கறது, இதெல்லாம் நடந்துதா? பெண் அதிகாரிகளை குறிவைச்சு தாக்குறது வந்து நடந்துதா? பெட்ரோல் பங்கை உடைக்கணுன்றது கல்லை தூக்கிட்டு ஓடினது பார்த்தீங்களா? இது எந்த மாதிரியான மனநிலை? இது மாணவர்களோட இயல்பான மனநிலை நினைக்கிறீங்களா? சரி, இதில் எத்தனை மாணவர்கள் நேரடியாக பங்கேற்றிருப்பாங்க? நல்ல மாணவர்கள் எத்தனை பேர் இதை தவிர்த்திருப்பாங்க? எந்த மாணவர் சமுதாயத்தை அவங்க நாட்டை வந்து கொளுத்தி சாம்பலாக்கணும்னு விரும்பாது. அவன் குடும்பத்தில் ஒரு 12 வயசு குழந்தைய ப்ரொட்டஸ்ட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான் ஒருத்தன். அந்த அப்பா அம்மா வந்து என்ன சொல்றது? 12 வயசு குழந்தை நீட் எழுத போதா? 12வது படிக்கிற குழந்தை தான் நீட் எழுத முடியும். 12 வயசு குழந்தை நீட் எழுத முடியுமா? 6ஆவதோ 7ஆவதோ படிச்சுட்டு இருக்கும் மிஞ்சி போனா அந்த குழந்தை. அந்த குழந்தைங்க நீட் ப்ரொட்டஸ்ட்க்கு என்ன சம்பந்தம்? ராமருக்கும் நீட் ப்ரொட்டஸ்ட்க்கு என்ன சம்பந்தம்? நான் சொல்ல கடவுள் ராமருக்கும் நீட் ப்ரொட்டஸ்ட்க்கு என்ன சம்பந்தம்? இவங்க மற்ற மதங்களை பத்தி இவங்களுக்கு பேசுறதுக்கு அந்த தைரியம் வருமா இவங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்யூனிச சித்தாந்தம் கொண்டவர்களுக்கு தர்மேந்திர பிரதான் மேல் என்ன கோபம் நான் சொல்லட்டுமா? புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று எடுத்துட்டு வந்தார் அவர். அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணார். வரலாறு, பொருளாதாரம், அரசியல் சார்ந்த பாடங்களில் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் அப்படியே அதை புறந்தள்ளப்பட்ட வரலாற்றையும் மறைக்கப்பட்ட வரலாற்றையும் முதல் முறையாக நாம் அந்த பக்கங்களை புரட்டி பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதனால் பாடநூல்களில் அது புகுத்தப்பட்டது. எதெல்லாம் புனைப்பு கதைகளாக இருந்ததோ அதெல்லாம் தகர்த்து தூக்கி எறிஞ்சாங்க. நம்ம படித்ததெல்லாம் அக்பரு, ஜஹாங்கீர், பாபரு, இவங்க அதில் டெல்லி சல்தனத்து. சோழ பேரரசை பற்றி எத்தனை பேர் படிச்சிருக்காங்க?
45 கிட்டத்தட்ட பிலிப்பைன்ஸ் வரைக்கும் ஆண்ட சோழ பேரரசை பற்றி நம்ம என்றைக்கும் படிக்க மாட்டோம். பார்க்கும் திசையெங்கும் புலிக்கடி பறந்த சோழர்களை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை. விஜயநகர் பேரரசை பற்றி இன்னைக்கு இருக்கிற தென்னகத்தில் இருக்கக்கூடிய பல கோவில்களை கட்டி அமைச்சு இந்து மதத்தை காப்பாற்றின விஜயநகர் பேரரசை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை. முகல் சாம்ராஜ்யத்தோட அழிவுக்கு வித்திட்ட சத்ரபதி சிவாஜியை பற்றி நம்ம படிக்க தேவையில்லை. அந்நிய படையெடுப்புகள், இந்தியா என்னவோ ஒரு தோத்து போன நாடாகவும் அந்நியர்கள் கிட்ட என்றைக்குமே நம்மளால தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு நாடாகவும் இந்த வர்ணனையை வடிவமைப்பது கம்யூனிஸ்ட் வரலாற்று எழுத்தாளர்கள் இல்லையா? ஏன் சார், நான் ஒன்று கேட்குறேன். ஈரான் 15-20 ஆண்டுகளுக்குள்ளேயே இஸ்லாமுக்கு மாறிடுச்சு. பார்சி அவர்கள்லாம் ஜொராஸ்ட்ரியன்ஸ் அப்படின்வாங்க, பார்சிக்கள் மத ரீதியா. இந்த டாட்டா இருக்காங்க பாருங்க, அந்த மதத்தை சேர்ந்தவங்க. ஈஜிப்ட் இன்னும் குறைவான நாட்கள்லேயே அவங்க மதம் மாறிட்டாங்க. 1000 ஆண்டுகள் இஸ்லாமிய படையெடுப்புக்கு பின்னாலும் 200 ஆண்டுகள் பிரிட்டனின் ஆதிக்கத்துக்கு பின்னாடியும் இந்தியா இந்தியாவாகத்தான் இருந்தது. இங்க இருக்கிற கலாச்சாரத்தை அழிக்க முடியல. அப்போ இது போராட்ட பூமியா இல்ல அடிபணிந்த பூமியா? நீங்க சொல்லுங்க. இந்த வரலாற்றை நீங்க படிக்கிறதுக்கு, நம்ம வரலாற்றை நம்ம படிக்கும்போது நம்ம தோத்து போன நாடுன்னு படிக்கிறதுக்கும் இல்ல இது போராடிய நாடு, போராட்டத்துக்குரிய நாடு. பாடநூல் திட்டத்துல வேலுநாச்சியாரை பத்தி இப்ப புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க 7ஆம் கிளாஸ் பாடத்திட்டத்துல. இதுக்கு முன்னாடி வேலுநாச்சியார்னா யாருக்கு, நார்த் இந்தியாக்காரங்க யாருன்னு தெரியாது. அப்போ வேலுநாச்சியாரை பத்தி படிக்கக்கூடாதா? ஜம்புத்வீப பிரகடனம் கொடுத்த சிவகங்கை சகோதரர்களை பத்தி படிக்கக்கூடாதா? கட்டபொம்மனை பத்தி படிக்கக்கூடாதா? வீரன் வேலுத்தம்பியை பத்தி படிக்கக்கூடாதா? கிட்டூர் ராணி சின்னம்மாவை பத்தி படிக்கக்கூடாதா? ராணி ருத்ரமதேவி பத்தி படிக்கக்கூடாதா? அஹோம் டைனாஸ்டியை பத்தி படிக்கக்கூடாதா? இதெல்லாம் வீர வரலாறுகள் சார், இந்த நாட்டோட வீர வரலாறு. அக்பரும் பாபரும் மற்றவும் வரலாறு இல்லை. ராணா கும்பா இந்தியாவோட வரலாறு. இந்திய அரசியல் சாசன சட்டத்தை பத்தி பேசும்போது அதுலயும் திருப்பு. இந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்ட்டி பிஜேபி, சைனா சப்போர்ட்டிங் பார்ட்டி கம்யூனிஸ்ட் ஏன் எழுத மாட்டேங்கிறீங்க? எழுதணும் சார், இது எழுதணும் அது எழுதணுமா? அது எழுதுறதுக்கு ஏன்னா இர்ஃபான் ஹபீப் அப்படிதான் எழுதுவார், ஏன்னா அவர் கம்யூனிஸ்ட். ரமீலா தாப்பிர் கம்யூனிஸ்ட். சார், வரலாற்றை எப்பெல்லாம் திரித்து எழுதுகிறார்களோ மாற்றி எழுதுகிறார்களோ ஒரு தலைமுறையாக அதை படித்தா ஓஹோ இதுதான் உண்மையாயிடும். ஒரு பொய்யை 100 முறை சொன்னால் அது உண்மையாயிடும். 23ஆம் புலிகேசி படம் பார்த்தீங்களா? வடிவேல் இப்படி உட்காந்துருப்பார், பின்னாடி ஒருத்தனுக்கு தலைக்கு மாத்திரம் இதை போட்டுட்டு அவன் இப்படி பாடி காட்டிட்டு இருப்பான். என்ன மண்ணா இது அப்படின்னு கேட்பான். வருங்கால சந்ததிகர் புலிகேசி எப்படி இருந்தார் என்று அவர்களுக்கு தெரிய போகிறது, இந்த படத்தை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் அப்படின்னுவோம். இப்படிதானே வரலாறு பாடங்கள் நம்மளுக்கு எடுக்கப்பட்டன. அரசியல் பாடங்கள் அப்படித்தானே நடந்துட்டு இருந்தது. பொருளாதாரம், சோசியலிஸ்ட் பொருளாதாரம் மாதிரி ஒரு நல்ல பொருளாதாரம் எதுவுமே இல்லை. எதுக்கு? டூத் பேஸ்ட் கூட 3 பிராண்டுக்கு மேலே இந்தியாவில் இருக்காது. சைக்கிள் 2 பிராண்டுக்கு மேலே இருக்காது. வாட்ச் வாங்கணுன்னா கூட நம்ம சும்மா கையில் கட்டுற வாட்சு கூட 25 ரூபா முதல்ல ப்ரீமியம் கட்டணும். வண்டியை புக் பண்ணுறது, இப்போல்லாம் லேட்டஸ்ட் வண்டி புக் பண்ணுறது ப்ரீமியம் கட்டணும். வாட்சுக்கு ப்ரீமியம் கட்டணும். அப்போ தான் வாட்ச் நம்மளுக்கு மேனுஃபேக்சரே வரும். ரேடியோவுக்கு லைசன்ஸ் ஃபீ இருந்தது. இது நல்ல பொருளாதாரம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் எந்த ஜென்ரேஷன் எனக்கு தெரியாது. என் ஜென்ரேஷனில் டெலிஃபோன் வாங்கினா பல மாதம் கணக்கில் பல வருட கணக்கில் காத்திருக்கணும். தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஊர் ஃபுல்லாக சேர்ந்து 4 டெலிஃபோன் கூட இருக்காது, 4 வீட்டில் தான் ஃபோன் இருக்கும். இதெல்லாம் யார் பண்ண தவறுகள்? இதை பற்றி பசங்க படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது எப்படி? இதெல்லாம் இப்போ புது பாடநூல் திட்டத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அடுத்து இவங்க என்ன கட்டமைக்கிற கதை என்ன? ஹிந்தி கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. இல்லை, எந்த மொழியும் படிக்கலாம் NEP-ல, எந்த மொழியும் இந்தியும் சேர்த்து. ஒரு தமிழ்நாட்டில் அவர் ஒரு மாணவன் ஹிந்தி படிக்கணும்னா ஹிந்தி எடுத்து படிக்கலாம், தமிழை தவிர்த்து. தமிழ் கம்பல்சரியாக படிக்கணும். ஹிந்தியும் படிக்கலாம், தெலுங்கும் படிக்கலாம், தமிழும் கன்னடமும் படிக்கலாம், மலையாளமும் படிக்கலாம், ஏன் குஜராத்தியும் படிக்கலாம், பெங்காலியும் படிக்கலாம்.
தப்பே இல்லை அவனுக்கு பாடநூல் திட்டத்தில். ஏன் தமிழ்நாட்டில் ஹிந்தியே படிக்கக்கூடாது? ஏன் படிக்கக்கூடாது? படிக்கூடாதுன்னு சொல்லி தானே இன்னைக்கு 45 லட்சம் பேர் வந்து ஹிந்தி பிரச்சார சபாவில் பிராத்மிக்கும் மத்தியமா எழுதிட்டு உட்காந்துருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகம் வந்து ஹிந்தி படிக்கிற மாணவர்கள் இருக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சார சபா தமிழ்நாடு தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு புனைப்பு திணி ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு சொந்த கதை சோக கதைய கட்டமைப்பு, இந்த பொய்களை வைத்து ஆதாரமாக கொண்டு இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் செய்த அட்டூழியங்கள் இன்று தகர்க்கப்பட்டுள்ளன. அடுத்து கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இன்னைக்கு இவங்க நீட்டை பற்றி 1000 கேள்வி கேட்டு இவங்க கேள்வி எழுப்புறாங்களே, எல்லா இடத்துலையும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படின்னு அதாவது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இது தவறுன்னு சொல்லி எழுப்புறவங்க, நீட்டில் வந்து இவங்க ஏன் இந்த 14-15 பேர் குற்றம் செய்த நபர்களை அடையாளப்படுத்தி இவர்களுக்கு இந்த தண்டனை கொடுக்க வேண்டும்னு ஏன் சார் ப்ரெஸ் பண்ணல இந்த போராட்டக்காரர்கள்? மந்திரியோட ரெசிக்னேஷனை கேட்குறவங்க அதுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு தண்டனை வந்து தக்க தண்டனை கொடுக்கணும், அவங்களுக்கு இந்த தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏன் சார் கேட்கல? கேட்டிருக்கணுமா? கேட்க வேணாமா சார்? ஏன்னா கொஷின் பேப்பர் செட் பண்ணுற ஆட்களுக்கும் இந்த அகாடமிங்க கோச்சிங் சென்டர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்குல்ல, அதையே வந்து இவங்க மறந்துடுறாங்க. சைனால இருந்து இங்கே அவங்களுக்கு தகுந்த மாதிரி நியூஸ் ஐட்டம்ஸ் வருது. அமெரிக்கா வந்து காசு கொடுக்குது, ஆள்பலத்தை கொடுக்குது, மற்ற பேக்கப் கொடுக்குது, இன்ஸ்டாகிராம் மீட்டா இதுலெல்லாம் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குது. பிரிட்டன் நெரேட்டிவ், அதாவது எதை வந்து சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகுந்த போல சில விஷயங்களை செட் பண்ணி கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க. துருக்கி அதே வேலை பண்ணுது. சிஜேபி கட்சியில் பெரிய அளவுக்கு துருக்கியை சேர்ந்தவர்கள் அதில் ஊடுருவிருக்காங்க. அது ஒன்றும் கட்சி இல்லையே, இன்ஸ்டாகிராம் கட்சி தானே அது. அடுத்து இதை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அது என்னது, யுக்ரைனோட உளவு அமைப்பு கூட இந்தியாவில் பூந்து விளையாடிட்டு இருக்கு. அதனால 6 யுக்ரைனியர்கள் பிடிபட்டார்கள். யுக்ரைனு, சைனா, USA, பிரிட்டனு, டர்க்கி, பாகிஸ்தான் என்ன தெரியுமா போட்டான்? 251 பேர் கொல்லப்பட்டார்கள், 390 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். அதில் 32 பேருக்கு நிலை கவலைக்கடம். கிரனேடு குண்டுகள் தூக்கி விசிறி அடிக்கப்பட்டுள்ளன. டேங்குகள் டெல்லி ரோடில் மக்களை கொன்று குவித்துள்ளது இராணுவ பீரங்கிகள். இது எப்படி சார் இதெல்லாம்? இது எப்படி ஏத்துக்கிறது? இதுக்கு யார் வழி கொடுத்தார்? நீ நடந்தா இந்த இடத்துல போகக்கூடாது, செக்ரட்டேரியட்டுக்கு இது தாண்டி போகக்கூடாதுன்னு தெரியும், போனா உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க தெரிஞ்சு, ஆனா போ அரெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அரெஸ்ட் பண்ணிட்டே பாட அப்படின்னா 2 தட்டுவானா தட்ட மாட்டானா அவங்கள? அப்போ வன்முறையை தூண்ட வேண்டும் என்ற எண்ணத்தோட சென்றவர்களுக்கு அரசின் பலத்தை காட்டுவது சரியா தவறா? ஆக்கப்பூர்வமான சஜஷன்ஸ் இவங்க கொடுத்துருந்தாங்கன்னா முதல்லயே சட்டம் ஏற்றணும், இதை கோர்ட்ல வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணணும். இந்த சோனம் வாங்சுக்கே இதே காங்கிரஸ் அரசு வந்து ஒரு காலத்துல தேச துரோகின்னு சொல்லிட்டு முத்திரை குத்துனவங்க தானே சார் இந்த காங்கிரஸ். இந்த சோனம் வாங்சுக் இன்னும் அமெரிக்கா கிட்ட இருந்து ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் கிட்ட இருந்து $40,000 முதல் $80,000, $40,000 $80,000 அசோகா ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் கீழே வாங்கிட்டு இருக்கிற நபர் தானே சார். இந்த சோனம் வாங்சுக்கோட FCRA லைசன்ஸ் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது தானே சார். நீட் எதிர்ப்பு என்பது கண்துடைப்பு நாடகம். FCRA வரக்கூடாது என்பதுதான் இதற்கு உண்மை பின்னணி. நீட்டு வெறும் சாக்கு, FCRAவை நீக்கு, இல்லை நாட்டை சுட்டு பொசுக்கு, இதுதான் திட்டம்.